போட்டித் தேர்வு வினாவிடையில் நம்ம பார்த்து கொண்டிருப்பது 1757ஆம் ஆண்டு வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யார் என்ற வினாக்கு கேட்கப்பட்டிருக்கு. அவற்றுக்கான விடை சிராஜுத்தௌலா. மேலும் 3 ஆப்ஷன்ஸு சுஜாவுத்தௌலா, மீர் காசிம் மற்றும் திப்பு சுல்தான் கேட்கப்பட்டிருக்கு. அவற்றை பற்றியும் சில தகவல்கள் இங்கு பார்க்கலாம். குறிப்பாக சிராஜுத்தௌலா 1756ஆம் ஆண்டு முதல் 1757 வரை வங்காளத்தை ஆட்சி செய்தார். இவர் வில்லியம் கோட்டையில் இருட்டறை துயர் சம்பவத்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து ஆங்கில அதிகாரியான ராபர்ட் கிளைவ் சிராஜுத்தௌலாவை எதிர்த்தார். அந்த போரே 1757ஆம் ஆண்டு நடைபெற்ற பிளாசி போர் என்று அழைக்கப்படுகிறது. ராபர்ட் கிளைவ் சிராஜுத்தௌலாவின் படைத்தளபதியான மீர் ஜாபரின் உதவியுடன் சிராஜுத்தௌலாவை பிளாசி போரில் தோற்கடித்தார். அதைத் தொடர்ந்து சிராஜுத்தௌலாவை அடுத்து வங்காளத்தின் நவாப்பாக மீர் ஜாபர் பொறுப்பேற்றுக் கொண்டார். மீர் ஜாபரை தொடர்ந்து 1760 முதல் 1763 வரை மீர் காசிம் வங்காளத்தின் நவாப்பாக பொறுப்பேற்றுக் கொண்டார். மீர் காசிம் 1763ஆம் ஆண்டு வங்காளத்தில் காணப்பட்ட அனைத்து வணிகர்கள் மீதும் ஒரே மாதிரியான வரி விதிப்பு ஏற்படுத்தினார். அது ஆங்கிலேயருக்கு எரிச்சல் ஊட்டுவது போல் இருந்தது. ஆங்கிலேயர்கள் மீர் காசிமை பதவி விட்டு விலக்கினர். அதைத் தொடர்ந்து மீர் காசிம் சுஜாவுத்தௌலா, அவுத் நவாப்பான சுஜாவுத்தௌலா மற்றும் முகலாய அரசர் ஷா ஆலம் 3 பேரும் கூட்டு சேர்ந்து 1764ஆம் ஆண்டு பீகாரில் கங்கை நதிக்கரை ஓரம் இடம்பெற்றுள்ள பக்சார் என்ற இடத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்தனர். 3 தோற்கடிக்கப்பட்டனர். 1764ஆம் ஆண்டு நடைபெற்ற போர் பக்சார் போர். இந்த போரின் முடிவில் 1765ஆம் ஆண்டு அலகாபாத் உடன்படிக்கை ஏற்பட்டது. இந்த போரில் 3 கையொப்பமிட்டு பல சலுகைகளை ஆங்கிலேயர்களுக்கு வழங்கினர். பக்சார் போரின் மூலம் ஆங்கிலேயர்களுடைய நிலையானது மேலும் வலுவடைந்தது அப்படின்றத இங்கு குறிப்பிடப்படுகிறது. சுஜாவுத்தௌலா அவுத் நவாப்பாக இருந்தார். 1754 முதல் 1775 வரை இருந்தார். இவர் குறிப்பாக 3ஆம் பானிபட் போரிலும் சிறு பங்களிப்பை அளித்தவர். பக்சார் போரில் பெரும் பங்களிப்பை ஏற்படுத்தப்பட்டதன் காரணமாகவும் ஆனால் அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்பதை நாம் அறிய முடிகிறது. அப்போ இந்த ஆப்ஷன்ஸில் யாரெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோன்னாக்கா சுஜாவுத்தௌலாவோட பங்களிப்பும் பார்த்துட்டோம், சிராஜுத்தௌலாவை பற்றி பார்க்குறோம், மீர் காசிம் பற்றி பார்த்தோம். அடுத்து நம்மளுக்கு கடைசி ஆப்ஷனாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் 1750ஆம் ஆண்டு பிறந்தார். மைசூர் அரசரான ஐதர் அலியின் மகன்தான் திப்பு சுல்தான் ஆவார். குறிப்பாக ஆங்கில மைசூர் போரின் 4 போர்களிலும் பங்கேற்றவர். இருந்தபோதிலும் 2வது மைசூர் போரான 1782ஆம் ஆண்டு ஐதர் அலி இறக்கவே அந்த போரை வழிநடத்தி சென்றவர் திப்பு சுல்தான் ஆவார். மேலும் 1790 முதல் 92 வரை நடைபெற்ற மைசூர் போரிலும் திப்பு சுல்தான் பங்கேற்றார். அப்பொழுது காரன்வாலிசு பிரபுவிடம் அவர் தோல்வியை தழுவினார். அதைத் தொடர்ந்து 1799ஆம் ஆண்டு 4வது ஆங்கில மைசூர் போரில் மே மாதம் 4ஆம் நாள் அவர் கொல்லப்பட்டார். அவர் கொன்ற பிறகு அவருடைய குடும்பத்தினர் வேலூர் கோட்டைக்கு அழைத்து வரப்பட்டனர். மேலும் மைசூரின் புலி என்றும் திப்பு சுல்தான் அழைக்கப்படுகிறார். கடைசி வரை துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசர் என்றால் அவர்தான் திப்பு சுல்தான் என்பதை நாம் இங்கு அறிய முடிகிறது. இது போன்ற ஒரு கேள்விக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய தகவல்களை நாம் தேடி படிக்கும் பட்சத்தில் அதிகமான தகவல்களை நாம் அறிய முடிகிறது. சரிங்களா? இந்த வினாவில் குறிப்பாக 1757ஆம் ஆண்டு நடைபெற்ற பிளாசி போர் பற்றியும் 1764இல் நடைபெற்ற பக்சார் போர் பற்றியும் தெளிவான ஒரு அறிக்கையை நாம் அறிய முடிகிறது. மேலும் முதல் ஆப்ஷனான சுஜாவுத்தௌலாவை பற்றியும் 2வது ஆப்ஷனான சிராஜுத்தௌலாவை பற்றியும் அதைத் தொடர்ந்து மீர் காசிம் பற்றியும் திப்பு சுல்தான் பற்றியும் பல்வேறு தகவல்களை அறியும் பட்சத்தில் நாம் இது போன்ற வினாவிடைகளை எடுத்து நம்ம கையாளும் பட்சத்தில் நிறைய தகவல்களை நம்மளால் படிக்க முடியும். தொடர்ந்து படிங்க, வெற்றி உங்களுக்கே. மீண்டும் இதே போன்ற ஒரு கேள்வியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.